இந்த மாதிரி நல்லா கனமான பாத்திரமா எடுத்துக்கணும். இது வந்து இண்டாலியம் கடாவி, அதனால இது கனமாக இருக்கும். இது நான் இதில் வந்து இன்னைக்கு மில்க் மேட் செய்யுது எப்படின்றத சொல்ல போகிறேன், காட்ட போகிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். மில்க் இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு. 1/2 லிட்டரு பால் ஊற்றிருக்கேன். இந்த பால் நல்லா கொதி வரட்டும்னு விட்டுருக்கேன். நல்லா கொதி வரட்டும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, அந்த பால் மட்டும்தான் ஊற்றணும். பால் பாருங்கள் நல்லா கொச்சி ஓரளவு கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி வரும்போது நம்ம 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா இப்படி கலரிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரை கரைஞ்சி வரணும் நல்லா. அது கொஞ்சம் அப்படியே பாருங்க, இந்த ஓரத்துலலாம் அப்படியே திக்காக ஆட மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டு அப்படியே கலரும் போது அப்போ உங்களுக்கு வந்து அது திக்னஸ் வந்து வந்துன்னே இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஓரத்துலலாம் வந்து ப்ரௌன் கலராக அடி மாதிரி பிடிச்சிடும். அதுதான் திக்கான பாத்திரம் வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கலரிட்டே தான் இருக்கணும். அந்த ஓரத்தில் இருக்கிறத தள்ளி விட்டுனே தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு சும்மா ஒரு சின்ன துண்டு வந்து வெண்ணெய் போடணும். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும், டேஸ்ட்டாக கொடுக்கும் கொஞ்சம். இந்த பாருங்கள், இந்த இதுக்கு வந்தோன்னா எடுத்து அப்படியே ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது தான். கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். உண்மையிலே நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. இதில் ஐஸ்கிரீம் பண்ணால் கூட நல்லா இருக்கும். பால் போட்டு ஒரு நாளைக்கு அது